தாழ்த்தப்பட்ட சாதி உயர் ஜாதி ஆகணும், சம்பாதிக்கணும், கஷ்டப்படணும். நீ கவண்டச்சி கல்யாணம் பண்ணா உயர் ஜாதியால தவறான பிரச்சாரம் பண்ணி உன்னுடைய இளைஞர்களை வழிநடத்தினா அவனுடைய தாயினுடைய கருவிலே வளரும் போது தாயோடு கருவிருப்போம். எங்க ஒண்ணுங்க அடுத்தவன் கார்லியும் பைக்கிலே தோல்ல கை போட்டு பார்த்துக்கிட்டு இருப்போமா? இளைஞர் படை ஈரோடு மாவட்டத்திலிருந்து 12 மாவட்டத்திலே 1500 பேரை திரட்டி வைத்திருக்கின்றோம். எங்களுடைய சமுதாயத்துடைய பெண்களை கை வைத்தால் அங்கே கருவிலே வேறறுப்போம். வெளிப்படையாக அவருக்கு சீட்டு கொடுக்குறாங்க. உதயசூரியன் நிற்க போறாரு. இப்போ சமூக நீதி பேசக்கூடிய கட்சிகளான திராவிடர் கழகமோ திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகள் விசிகாவாக இருக்கட்டும், இந்த கட்சிகள்லாம் இதை ஏன் கண்டிக்கலை? கூட்டணியில் இருக்கிறாங்களே, ஒரே கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. இது கொள்கை கூட்டணின்னு வேறு சொல்லிக்கிறாங்க. இதில் எங்கே கொள்கை இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏற்கனவே நம்ம பேசினோம், நிறைய இடங்களில் விசிக பிரச்சாரத்துக்கு போகும்பொழுது கூட்டணி கட்சிகள் போகிறதில்ல, விசிக கொடியை பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி. சிதம்பரத்தில் திருமாவளவனுக்கு ஆதரவு வச்சு கொங்கு ஈஸ்வரன் வந்து போய் ஓட்டு கேட்பாரா? இல்லை ஈரோடில் கொங்கு ஈஸ்வரனுடைய வேட்பாளருக்கு திருமாவளவன் போய் ஓட்டு கேட்க முடியுமா? அப்போ இது என்ன கூட்டணி? இல்லை, இப்போ நீண்ட நாட்களாக ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் தமிழ்நாடு அரசு இயற்றணும்னு பல பேர், திமுகவோட நல விரும்பிகள், திமுகவுடைய கூட்டணி கட்சிகள், நாம் தமிழர் எல்லாருமே பல ஆண்டுகளாக கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போது இப்படிப்பட்ட நபர்களை திமுக கூட வச்சிருக்கிறதுனால இந்த சட்டம் வருமா வராதான்னு நமக்கு சந்தேகம் வருதா இல்லையா? கேள்வி எழுது. அதே சமயம் இவர்களுடைய கரங்களை வந்து அதிகாரத்தை கொடுத்து வலுப்படுத்துறாங்கல்ல, அது ரொம்ப மோசமான ஒரு அறிகுறி இல்லையா? இவங்க வைக்கிற கோரிக்கைக்கு திமுக அரசு எதிராக இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். வணக்கம் அருண். வணக்கம் அருண், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் மிக்க மகிழ்ச்சி. என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குது தேர்தல் களம் தொடர்பாக? கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சின்னு ஒரு கட்சி இருக்குல்ல, ஈஸ்வரன், கொங்கு ஈஸ்வரன் சொல்லுவாங்க. அவர் வந்து இந்த கூட்டணியில் இடம்பெறும் போதே எனக்கு சந்தேகமாக பார்த்தேன், என்ன இவருக்கு வந்து இடம்பெறாரு, இவரை வந்து கூட்டணியில் வச்சுக்கிறாங்க, இது ரொம்ப தப்பாக இருக்கேன்னு. நான் ரொம்ப நாளாக இருக்காரு கூட்டணியில், ரொம்ப நாளாக இருக்கிறாரு. பட் சீட்டு கொடுக்குற அளவுக்குலாம் போகக்கூடாது, அது போக மாட்டாங்கன்னு நான் நினச்சேன். பர்சனல் ஒப்பீனியன் கொடுக்குறது அவங்க இஷ்டம். இப்போது நாமக்கல் தொகுதியில் அவங்களுக்கு ஒரு சீட்டு ஒதுக்கி இருக்கிறாங்க. உதயசூரியன் சின்னத்தில் சூரியமூர்த்தின்னு ஒரு வேட்பாளரை நேற்று அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த சூரியமூர்த்தி அப்படிங்கிற வேட்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சில வருடங்களுக்கு முன்னாடி பொது மேடையில் ஒரு மேடையில் பேசுகின்ற பொழுது அந்த மேடையிலேயே கவுண்ட பெண்களை வந்து, இப்போ அவருடைய மொழியில் நான் சொல்கிறேன், யாராச்சும் இந்த மாதிரி வேறொரு சாதியை சேர்ந்தவங்க தொடர்ந்து நினச்சாங்கன்னா அவர்களை கருவிலேயே கருவறுப்போம்னு பேசியிருக்காரு. நான் சும்மா சொல்லலை, உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிச்சிடுறேன், ஒரே நிமிஷம். நீ 10 பிச்சை எடுக்கிற நாய், நீ அந்த அளவுக்கு பேசுனா, நான் 10 படி அளக்கிறவன், 10 தலைமுறைக்கு சொத்து இருக்கிற நானு, எவ்வளவு தில்லு இருக்கு. நீ மேலு கவுண்டர் சமுதாயத்தை நீ நினைச்சினா, தாழ்த்தப்பட்ட சாதி உயர் ஜாதி ஆகணும், சம்பாதிக்கணும், கஷ்டப்படணும். நீ கவண்டச்சி கல்யாணம் பண்ணா உயர் ஜாதியால தவறான பிரச்சாரம் பண்ணி உன்னுடைய இளைஞர்களை வழிநடத்தினா அவனுடைய தாயினுடைய கருவிலே வளரும் போது தாயோடு கருவிருப்போம். முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர் படை இங்கே திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இங்கே இருக்கின்ற உளவுத்துறை இருக்கிற சொல்லிக்கிறேன், கவண்டனெல்லாம் ஜெயிலுக்கு வரமாண்டா, பிரச்சனைக்கு வரமாண்டா, அடிதடிக்கு வரமாண்டா நினைக்க வேண்டாம். ஏன்னா வர வேண்டிய கட்டத்திலே இருக்கின்றோம். ஒரு கிராமத்திலே 10-15 பேர் இன்னைக்கு 30லிருந்து 40 வரைக்கும் கல்யாணம் ஆகாம இருக்கிறாங்க. எங்க ஒண்ணுங்க அடுத்தவன் கார்லியும் பைக்கிலே தோல்ல கை போட்டு பார்த்துக்கிட்டு இருப்போமா? இளைஞர் படை ஈரோடு மாவட்டத்திலிருந்து 12 மாவட்டத்திலே 1500 பேரை திரட்டி வைத்திருக்கின்றோம். எங்களுடைய சமுதாயத்துடைய பெண்களை கை வைத்தால் அங்கே கருவிலே வேறறுப்போம். எல்கேஜில சேர்த்து கல்லூரி வரைக்கும் படிச்சு அப்படியே வேலைக்கு அனுப்பிச்சிட கேம்பஸ் இன்டர்வியூ. அந்த பெண்ணுக்கு என்ன கூட்டம், சமுதாயம், கலாச்சாரம் அதை பத்தி எதுவுமே தெரியறதில்ல. அங்க ஒரு 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கி வந்து கொடுத்தாச்சு, உள்ள சொன்னாச்சு, எதையுமே கேட்கறது இல்ல. ஒரு 23 வயசு ஆயிடுச்சு, 2 சாதகம் வருதுன்னா அப்பா அம்மாவே இன்னொரு 2 வருஷம் புள்ள வேலைக்கு போனா கடனை கட்டி இல்லாம 6 மாசத்துல யாரும் கூட்டிட்டு ஓடிடுவாங்க. அப்ப வருத்தப்பட்டு என்ன பண்றது? அதே மாதிரி நம்மளுடைய பெண்களா இத்தனை பேர் இருக்கிறாங்களே, மத்தவன் கூட்டிட்டு போறானே, ஏடா மாப்பிள்ளையெல்லாம் நீங்களே என்ன பண்றீங்கன்னா, எங்க மாப்பிள்ள ஒண்ணுமே செட் ஆக மாட்டேங்குது. நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்க வேண்டாம். காரணம், ஒரு நமது சமுதாயத்தினுடைய பெண்ணிடத்துல நம்மளோட சமுதாயத்துடைய ஆண் அங்கே சென்று இன்னை திருமணம் செய்து கொள்கின்றேன் என்று கேட்டால் ஒரு நாள் வெயிட் பண்றாங்க, காதல் பண்றதுக்காக, பேசுறதுக்காக. நம்ம ஒண்ணு ஏன் 1/2 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம பையன் என்ன சொல்றான், கண்டிப்பா லேட் ஆயிடுச்சு, உன்னைய கல்யாணம் பண்ணி நான் காப்பாற்றணும் அல்லவா,
அங்க எருமை இருக்குது, கோழிப்பண்ணை இருக்குது, ரிக்கு இருக்குது. இதெல்லாம் தொழில் விடுபட்டு உங்களோட பொழுதா வரைக்கும் நான் சுத்திட்டு இருந்து நான் பொழப்பு பண்ண முடியுமா? உன்னை காலம் பூரா கட்சி காப்பாற்ற முடியும் நினைக்கிறா, கல்யாணம் பண்ணா வச்சு காப்பாத்த நினைக்கிறோம். இதுதான் காரணம். ஆக அதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்மால 50 லாரி இருக்கு, 10 ஏக்கரா இருக்கு, தவறான வழியிலே செலுத்த மாட்டேன். இங்க இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் வருங்காலத்துல நம்ம சமுதாய பெண்களை கல்யாணம் பண்ணி நல்ல சந்தோஷமா இருக்கணும். ஏற்கனவே தவறான முறையிலே தவறு செய்தவர்கள் இந்த சமுதாயத்தை காப்பதற்காக அங்கே என்னோடு வருவதற்கு தயாராக இருக்கின்றார். உளவுத்துறை எச்சரித்து சொல்லுகின்றேன். இதை உங்களுடைய உளவுத்துறையிலே சொல்லுங்கள். வருகின்ற காலம் கொங்கு நாட்டிலே பல கொலைகள் விழும் என்று இந்த நேரத்தில் எச்சரிக்கை விட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நீ காதலித்ததால் அவன் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் அவனை மறந்துவிடு, இல்லை என்றால் அவனை பள்ளி வளையம் பாலத்திலே அறுத்து வீசி விடுவேன் என்று சொன்னேன். அதோடு அந்த காலம் முடிந்தது. அது மாதிரி இது வருகின்ற காலம் இந்த கொங்கு சமுதாயத்திற்காக கழகத்தினுடைய பொதுச்செயலாளருடைய தலைமையிலே இளைஞர் படை தயாராக இருக்கின்றது. காவல்துறை, சிறை எல்லாம் நாங்க தயார். ஏன்னா மயில் கேஸ்லயே நாங்க சிறைக்கு போயிட்டோம். யாரும் அங்கே திட்டமிட சேர வேண்டியதில்லை. ஜெயிலிலே 250 பேர் நம்ம சமுதாயத்தில் ஆமியில் எடுத்துற திட்டமிட்டு இருக்கின்றோம். காவல்துறை நினைக்கிறார் சட்டத்தை சாதகமாக கொடுத்து அங்கே உன்னுடைய அந்த ஜாதியை சொல்லி அவ்வளவு சலுகை வாங்குறீல்ல, ஏன் அந்த ஜாதி சொன்ன உனக்கு வலிக்குது? பிச்சைக்காரன் தான் சொல்ல முடியும், சொல்ல முடியும். இவரோட ஃபுல் ஸ்பீச்சில் முக்கியமான சில கருத்துக்களை மட்டும்தான் உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிருக்கேன். இப்படிப்பட்ட நபர் தான் நாமக்கல் மக்களவை தொகுதியில் போட்டியிடக்கூடிய கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் பெயர் வந்து பார்த்திங்கன்னா சூரியமூர்த்தி. கரெக்டாக இருக்குது பாருங்கள், உதய சூரியனில் நிப்பாட்ட போகிறாங்க சூரியமூர்த்தி. என்ன ஒரு கொடுமைனா, ஆணவ படுகொலை செய்வேன் அப்படின்னு வெளிப்படையாக பேச போட்டு உளவுத்துறை முன்னாடி பேசுகிறாரு, காவல்துறை முன்னாடி பேசுகிறார். நான் ஆணவ படுகொலை செய்வேன்னு பேசியிருக்காரு. தாயோடு சேர்த்து கருவறுப்போம்னு பேசுகிறாரு. வெட்ட வெளிச்சமாக பட்ட பகலில் நாங்கள் சாதிய ரீதியிலான ஆணவ படுகொலை செய்வோம்னு பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இடஒதுக்கீடை பற்றிய எந்த விதமான புரிதலும் இல்லாமல் மரியாதைக்குரிய சூரியமூர்த்தி பேசுகிறாரு. என்ன சொல்கிறாரு? பிச்சை எடுக்கிறவனை பிச்சைக்காரன் தானே சொல்ல முடியும் அப்படிங்கிறாரு. ஐயா, நீங்களும் இடஒதுக்கீட்டில் எம்பிசியில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஐயாவுடைய மொழியில் சொல்லணும்னா அவருக்கும் எம்பிசியில் எத்தனை ரிசர்வேஷன் இருக்குன்றதை ஐயா போய் பார்க்கட்டும். தமிழ்நாட்டில் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டின்னு 4 பேரும் இடஒதுக்கீடுல பலன் பெற்றுக்கிட்டு இருக்காங்க. அதில் என்னமோ எஸ்சிக்களுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஐயா பேசுகிறாங்க. ஐயா இடஒதுக்கீடை பிச்சை என்று கருதினார் என்றால் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருப்பவர் பிச்சை எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறார். ஏன்னா அவர் எம்பிசியில் தானே வர்றாரு, அவரும் பிச்சை எடுக்கிறாரு. இடஒதுக்கீடு அவருடைய மொழியில் சொல்கிறேன். நான் இடஒதுக்கீடு பிச்சைன்னு சொல்ல மாட்டேன், அது சலுகைன்னு சொல்ல மாட்டேன், அது அடிப்படை உரிமைகளில் ஒன்றுன்னு கருதுறவன் நான். வெளிப்படையாக அவருக்கு சீட்டு கொடுக்குறாங்க. உதயசூரியன் நிற்க போகிறாரு. இது எப்படி பார்க்குறதுன்னு எனக்கு தெரியல. உண்மையிலே ரொம்ப ஷாக்கிங்காகவும். இதில் என்ன ஒரு கொடுமைனா, இதை நிறைய திமுகவை ஆதரிக்கக்கூடிய சமூக நீதியின் பால் பேரன்பு கொண்ட நபர்களும் இதை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நிறைய பேருக்கு தெரியறதில்ல, இவருடைய கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய ஐயா கொங்கு ஈஸ்வரன் இருக்கார்ல, அவரே அப்படிப்பட்ட நபர் தான். அது கட்சியை சாதியை தூக்கி பிடிக்கிறாங்க. ஆமாம், அப்படிதான். அதில் என்ன ஒரு கொடுமைனா, பாஜக எதிர்ப்பை இவர்கள் முன்வைத்து விட்டால் இவர்களை சமூக நீதியின் பக்கம் சேர்த்து கொள்வார்கள் அப்படிங்கிற ஒரு மனோநிலையில் அவங்க இயங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு ஐயா சுபவீர பாண்டியன் ஐயாவோட இவருடைய கொங்கு ஈஸ்வரன் பாலிமர் தொலைக்காட்சியில் ஒரு பேட்டி, ஒரு டிபேட் நடக்குது. அந்த டிபேட்டில் ஒரு சின்ன துணுக்கு மட்டும் நான் ப்ளே பண்ணுறேன். கலப்பு திருமணங்களால் ஜாதியை ஒழிக்க முடியாது. அப்ப என்ன செய்தால் ஜாதியை ஒழிக்க முடியும் என்று யோசிக்க வேண்டாமா? சரி, என்ன செய்தால் ஜாதியை ஒழிக்க முடியும் சொல்லு. அதாவது அரசினுடைய சலுகைகள் ஜாதி அடிப்படையில் இருக்கின்ற வரைக்கும் உங்களை போல எத்தனை பேர் வந்தாலும் ஜாதியை ஒழிக்க முடியாது. உங்க ஜாதியை நீங்க பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் சேர்க்கிறோன்னு கோர்றீங்க. அதுக்கான போராட்டங்கள் ஜாதி கலவரங்களை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம், ஜாதி இல்லாம போறத பத்தி பேசிட்டு இருக்கிறோம். அப்படி யாருக்குமே இடஒதுக்கீடு இல்லை அப்படின்னா எல்லாருமே தயாரா இருக்கணும், எல்லாருமே தயாரா இருக்கணும். அதாவது ஜாதி ஒழிக்கணும் அப்படின்னா ஜாதி அடிப்படையில இடஒதுக்கீடு இருக்கிற வரைக்கும் ஒழிக்க முடியாது.
எல்கேஜில பையனை கொண்டு போய் சேர்த்துறப்ப என்ன ஜாதின்னு கேட்காத. சரி, அங்க கேட்காத. இல்லைங்க, இப்ப நான் நேரம் வந்துடுறேன். இனி உங்களுடைய கொங்கு நாடு முன்னேற்ற கட்சி சாதி அடிப்படையில் இது இடஒதுக்கீடு வேண்டாம்ங்கிற கோரிக்கையை முன்வைக்குமா? அதாவது மற்றவர்களுக்கும் எல்லாத்துக்கும் அதே மாதிரியான சூழ்நிலை எல்லா ஜாதிகளும் இல்ல, நீங்க முதல்ல ஒரு கோரிக்கை வைங்க. சாதி அடிப்படை அவங்க கட்சியை நடத்த முடியாது. எல்லா சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு வேண்டாம்னு எல்லா பாமகவும் கோமுகவும் அறிவிக்கட்டுங்க. இல்ல இருப்பாருங்க, இடஒதுக்கீடு ஜாதி அடிப்படையில இல்லைன்னு சொன்னா ஜாதி ஒழியுமா ஒழியாதான்? சாதியில் ஏற்றத்தாழ்வு இருப்பதற்காக இடஒதுக்கீடே தவிர நீங்கள் ஒரு சமூக அநீதியை முன்வைக்கிறீங்க. இவ்வளவுக்கும் இது எப்போ நடந்த டிபேட்டு? ஆக்சுவலி இது வந்து ஒரு 7 இயர்ஸ் முன்னாடி இருக்கும், 7-8 இயர்ஸ் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் என்ன கொடுமைன்னா, அதில் வந்து ஐயா சுபவி அவர்கள் தெளிவாக எடுத்து சொல்லுவாங்க. ஏங்க, இடஒதுக்கீடுனா என்னன்னு தெரியுமாங்க? ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடிய சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு போக்கக்கூடிய வரைக்கும் இடஒதுக்கீடு நீடிக்கணுங்கிறதுக்கான ஒரு கான்செப்டுங்க அது. நீங்கள் சாதி சர்டிஃபிகேட்டை ஒழிச்சிட்டோம்னா சாதி ஒழிஞ்சிரும்னு பேசக்கூடிய மனநிலையில் யார் இருப்பாங்கன்னா, இடஒதுக்கீட்டை பற்றி தெரியாதவங்க. இப்போது சமீபத்தில் நினைக்கிறேன், நீ நல்ல ஒரு நிகழ்ச்சி ஒன்று வந்திருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து இடஒதுக்கீடு ஆதரிக்கிறவங்க எதிர்க்கிறவங்க, அதில் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேணாங்க எதுக்குங்க இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருப்பாங்க. சின்ன சின்ன பசங்க எல்லாருமே. நான் அவங்கள குறை கூறல, குற்றம் சொல்லலை. எதிர்த்தரப்பில் ஒரே ஒருத்தர் சூப்பராக ஒருத்தர் கேள்வி கேட்பார். ஒன்றுமே இல்லைங்க, உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கிது ரிசர்வேஷனில் சொல்லுங்கள் அப்படின்வார். தெரியாது. பிசிக்கு எவ்வளோ தெரியாது, எஸ்சிக்கு எவ்வளோ தெரியாது, எஸ்டிக்கு தெரியாது. இடஒதுக்கீடை பற்றி எதுவுமே தெரியாது. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இடஒதுக்கீடு வேணாம், இடஒதுக்கீடு வேணாம், இடஒதுக்கீடு வேணாம்னு நினைக்கிறாங்க. உண்மையிலேயே நீயுமே இடஒதுக்கீட்டில் தான் படித்து மேலே வந்திருக்கிற. அந்த அடிப்படை புரிதல், தன்னை அறியும் திறன் இல்லாதன் காரணமாக இப்படிப்பட்ட பொது புத்தியில் இருப்பவர்கள் பேசுவது தான் உண்மையான. இப்போது இந்த சூரியமூர்த்தி இது இந்த மேடையில் பேசுனது எப்போ பேசுனது? இது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் ப்ரோ பேசியிருக்காரு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படி பேசின ஒரு நபர் இருக்கார்ல, இவர் வருத்தம் தெரிவித்தாரா, மறுப்பு தெரிவித்தாரா? நான் இந்த மாதிரி பேசுனதுக்கு நான் வந்து வருத்தம் தெரிவிக்கிறேன், என்னுடைய நிலைப்பாட்டில் மாற்றம் இருக்குன்னு சொன்னாரா? எதையாவது ஒன்று பேசியிருக்காங்களா? சமீபத்தில் கூட ஆணவ படுகொலை பற்றி திரு கொங்கு ஈஸ்வரன் வந்து ஒரு மேடையில் பேசும்போது சர்ச்சைக்குரியவர்கள் தான் பேசியிருந்தார். சும்மா எல்லாத்தையும் ஆணவ படுகொலை சொல்லிகிட்டே இருக்காதீங்க அப்படிலாம் மாதிரி தான் பேசினார். உண்மையிலேயே அவர்களுடைய மனநிலை நீங்கள் சொன்னதை போல் அவங்க அடிப்படையில் சாதியை அடிப்படையாக வைத்து கட்சி நடத்துபவர்கள். அவர்களுடைய மனநிலையும் அப்படி தான் இருக்கும். இல்லை, இப்போ இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு கேள்வி வருது. இப்போ சமூக நீதி பேசக்கூடிய கட்சிகளான திராவிடர் கழகமோ, திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகள், விசிகாவாக இருக்கட்டும், இந்த கட்சிகள்லாம் இதை ஏன் கண்டிக்கலை? கூட்டணியில் இருக்கிறாங்களே, ஒரே கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. இது கொள்கை கூட்டணின்னு வேறு சொல்லிக்கிறாங்க. இதில் எங்கே கொள்கை இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏற்கனவே நம்ம பேசினோம், நிறைய இடங்களில் விசிக பிரச்சாரத்துக்கு போகும்பொழுது கூட்டணி கட்சிகள் போகிறதில்ல, விசிக கொடியை பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி. சிதம்பரத்தில் திருமாவளவனுக்கு ஆதரவு வச்சு கொங்கு ஈஸ்வரன் வந்து போய் ஓட்டு கேட்பாரா? இல்லை ஈரோடில் கொங்கு ஈஸ்வரனோட வேட்பாளருக்கு திருமாவளவன் போய் ஓட்டு கேட்க முடியுமா? அப்போ இது என்ன கூட்டணி? இது என்ன கூட்டணி? அதான் சொல்கிறேன், குறைந்தபட்சம் டாக்டர் திருமாவளவன் அவர்களுக்காவது வந்து அடுத்த கட்டமாக அவர் ஒரு மைய இடத்துல கலக்கணும் அப்படின்னு எண்ணக்கூடிய, அதில் வந்து முனைப்பு செலுத்தக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார். அதான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லுவேன், திமுக கூட்டணியிலேயே ஒரு மெச்சூர்ட் அண்ட் தெளிவான பார்வையில் இருக்கிறார். அப்போ இது வந்து தேர்தலுக்கான சந்தர்ப்பவாத கூட்டணி. ஆனால் இதை வந்து அவர் கண்டிப்பாக நினைக்கிறேன். மேபி அவருக்கு இந்த செய்தி போய் ரீச் ஆயிருக்கான்னு தெரியல. நேற்று அறிவிச்சிருக்கிறாங்க, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற நபர்களுக்கு இந்த செய்தி போய் சேர்ந்துருக்குதா அல்லது சேர்ந்து அதை கண்டிக்காமல் இருக்கிறார்களாங்கிறது தெரியல. நிச்சயமாக இவர் போன்ற நபர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டு உதயசூரியன் சின்னத்தின் மூலமாக பாராளுமன்றத்தை போய் அலங்கரிக்கணும்னு இவங்க நினச்சாங்கன்னா அதை விட ஒரு கொடுமை வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஏங்க, வெளிப்படையாக ஒருத்தர் பேசுகிறாருங்க, இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசியிருக்கிறாரு, சாதிக்கு ஆதரவாக பேசுகிறாரு, ஆணவ படுகொலை ஆதரித்து பேசுகிறாரு, ஆணவ படுகொலை செய்வேன்னு மிரட்டுறாருங்க ஒருத்தர். அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு நீங்கள் எப்படி இங்கே கட்சியில் சீட்டு கொடுப்பீங்க? நீங்கள் இல்லை, அந்த கட்சியில் சமூக நீதி பேசுகிறவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. வேற யாருக்கு சீட்டு கொடுத்தாலும் அவங்களும் அப்படி தான் இருக்க போகிறாங்க. நான் என்ன சொல்ல, இப்போது பர்சனலாக அங்கே பல திமுகவை ஆதரிக்கிறவங்க இவங்க சீட்டு கொடுக்குறீங்கன்னு தான் கேட்குறாங்க. உங்களுக்கு வேறு ஆளே கிடைக்கலையா? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கேட்டது நல்ல கேள்வி, எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்கன்னு. குறைந்தபட்சம் இவருடைய சிந்தனை வெளிப்படாமலாச்சு இருக்குது. இல்லை, இப்போ நீண்ட நாட்களாக ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் தமிழ்நாடு அரசு இயற்றணும்னு பல பேர், திமுகவோட நல விரும்பிகள், திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்
நாம் விடுதலை சிறுத்தைகள் நாம் கட்சி, நாம் தமிழர் கட்சி எல்லாருமே பல ஆண்டுகளாக கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட நபர்களை திமுக கூட வச்சிருக்கிறதுனால இந்த சட்டம் வருமா வராதான்னு நமக்கு சந்தேகம் வருதா இல்லையா? கேள்வி எழுது. அதே சமயம் இவர்களுடைய கரங்களை வந்து அதிகாரத்தை கொடுத்து வலுப்படுத்துறாங்கல்ல, அது ரொம்ப மோசமான ஒரு அறிகுறி இல்லையா? அப்போ இவங்க வைக்கிற கோரிக்கைக்கு திமுக அரசு எதிராக இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். அந்த இடத்துக்கு தான் திமுக நம்மளை தள்ளுதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா திமுக மேல அந்த கூட்டணி மேல நீங்க சொல்ற மாதிரி ஒரு கொள்கை கூட்டணிங்கிற ஒரு பெயர் இருக்கு. அந்த கொள்கை கூட்டணியை வந்து இவர்களை போன்ற நபர்கள் உள்ள வருகின்ற பொழுது இது கொள்கை கூட்டணியா இருக்கலையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு எழுது. என்ன பண்ணுவாங்கன்னா திமுக கண்டிக்கணும். இதை 10-11 கடந்து போக வாய்ப்பு இருக்குங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க, எப்பயோ பேசினாருங்க, பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசினாரு, அவரெல்லாம் மாறிட்டாருங்க. அப்படி அதாவது என்னன்னா இப்போ அவர் மாறினாரா இல்லை நாங்கள் போய் மைக்க போட்டு கேட்கணுமா, ஐயா சூரியமூர்த்தி நீங்கள் மாறிவிட்டீர்களா அப்படின்னு கேட்கணுமா? நீங்கள் அறிக்கை விடுங்க, நீங்கள் பேசுங்க. உங்களுடைய பேசின வீடியோ இப்படி பொதுத்தளத்தில் பரவிக்கிட்டு இருக்கு. இந்த பொது சமூகத்திற்கு அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிற வகையில் நீங்கள் பேசியிருக்கீங்க. சாதாரண ஒரு உயிருக்கு எதிராக நீங்கள் பேசியிருக்கிறீங்க. தாயோடு சேர்த்து கருவிலேயே கருவறுப்போம்னு பேசுகிறீங்க. இது எவ்வளவு ஆபத்தான ஆபாசமான அருவருக்கத்தக்க வகையிலான பேச்சு. அப்போ இதுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்டீங்களா, வருத்தம் தெரிவிச்சிங்களா? நான் பேசுறது பின்வாங்கிட்டேங்க, சமூக நீதியெல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு, இடஒதுக்கீடு நான் ஆதரிக்கிறேங்க, ஆணவ படுகொலையை கண்டிக்கிறேங்க அப்படின்னு பேசி ஒரு பேட்டி கொடுங்க, அல்லது ஒரு அறிக்கை கொடுங்க. எங்களுக்கு உங்கள் மேலே ஒரு பார்வை வரும், ஓகே இந்த கூட்டணி ஒழுங்காக இருக்குமான்னு சொல்லுவோம். இப்படியான ஒரு நபர்களை வந்து திமுக கூட்டணியில் ஆதரிக்கிறாங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. இல்லை நாமக்கல் தொகுதி கொடுக்குறாங்க, எப்படி அவருக்கு கொடுத்தாங்கன்னே தெரியலங்க. திமுக கூட்டணியை ஆதரிக்கக்கூடிய பல பேர் ஒரு கண்டிச்சு பேசியிருக்காங்க. ஏற்கனவே அசம்பிளி எலெக்ஷன்லேயே சீட்டு கொடுத்துருக்காங்க. அசம்பிளியில் சீட்டு கொடுத்துருக்காங்க. இவரை போன்ற நபருக்கு சீட்டு கொடுக்கறதுன்றது பேராபத்துங்கிறேன். வெளிப்படையாக பேசியிருக்காரு, வன்முறை பேச்சை பேசியிருக்காரு, வன்முறையை தூண்டுகிறார் அவர். ஆக்சுவலி நாளைக்கு அதிகாரம் அவர் கையில் போச்சுன்னா அதிகாரம் வச்சுன்னா என்னங்க பண்ணுவோம்? ஏய் நான் தாண்டா எம்பி போடா அப்படின்னு சொல்கிறார், என்னங்க பண்ணுவீங்க? பண்ண மாட்டாரது என்ன நினச்சோம்? நான் எக்ஸாகரேஷன் பண்ணாலும் இவர் பேசின பேச இப்போ நீங்கள் மக்கள் பார்த்துருப்பாங்க, நீங்கள் கேட்டீங்க. நான் எக்ஸாகரேட் பண்ணுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்காதுல்ல? ஒருத்தர் நல்லவனா கெட்டவனான்றது புரிஞ்சுக்கிறதுக்கே அவன் கையில் அதிகாரத்தை கொடுக்கணும். முடிஞ்சு போச்சு. அப்போ இவர் வந்து அதிகாரம் கையில் கிடைச்சுன்னா ஐயா சூரியமூர்த்தி என்ன பண்ணுவார், என்னெல்லாம் பண்ணுவாரோ அப்படின்னு நமக்கு தோணுது இல்லை? அப்போது சூரியமூர்த்தி ஐயா மட்டும் இல்லை, ஐயா கொங்கு ஈசனுடைய மனநிலை என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஐயா அவர்கள் பேட்டியிலே சொல்கிறார், சாதி சான்றிதழில் சாதியை ஒழிச்சுக்கிட்டோம்னா எல்கேஜியில் போய் சேர்க்கும் போது நீயே சாதி கேட்குற. இன்றைக்கு கூடவே வந்து டிபேட் பண்ண சுபவீரபாண்டியோட நிலைப்பாடு என்ன? இவரை வேட்பாளராக அறிவிச்சதுக்கு அதை அவங்க தெளிவுபடுத்தணும். இப்போ சுபவி ஐயா வந்து சமூக நீதிக்கு ஆதரவான ஒரு நபர், இடஒதுக்கீட்டை பற்றிய தெளிவான புரிதல் இருக்கக்கூடிய ஒரு நபர். அவருடைய நிலைப்பாடு இவருக்கு எதிராகத்தான் இருந்திருக்கிறது அந்த காலகட்டத்தில். நிலைப்பு இப்போ திராவிட கழகம், பெரியார் இயக்கங்கள் இவங்கெல்லாம் வந்து வாயை திறந்து சொல்லணும். நிச்சயமாக அவங்க இதை எதிர்ப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவங்க இதை ஆதரிச்சோ அல்லது இதை வந்து ஆதரித்து பேசினாங்கனாலோ மக்களோ அல்லது வந்து அவர்கள் பால் ஆதரவு தெரிவித்து இருக்கிற நபர்களுடைய நம்பிக்கையை அவங்க பெற மாட்டாங்க. தேர்தல் சமரசத்துக்காக எதை வேணால் ஏற்றுக்கலான்ற நிலைமைக்கெல்லாம் போகக்கூடிய நிலைமையில் இன்றைக்கி தமிழ்நாடு அப்படிலாம் ஒன்றும் கெட்டு போயிடல. இவங்களை விட்டால் வேறு ஆள் இல்லாமலும் திமுகவில் ஒன்றும் இல்லை. திமுக நாமக்கல் தொகுதி நிற்கிறதுக்கு ஆளே கிடையாதா? இல்லை தெரிஞ்சுதானே கொடுத்துருக்காங்க. அதான் சொல்கிறேன், வாங்க மாட்டாங்க திமுக பொறுத்தவரை. நான் என்ன சொல்கிறேன், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஆதரவுலாம் எடுத்துட்டாங்கன்னா திமுக தோத்தலாம் ஒன்றும் போயிடாதுங்க. தெரிஞ்சுதானே கொடுக்குறாங்க திமுக. அதான் சொல்கிறேன், இப்படியான நபர்கள் கொடுக்காதீங்கன்ற என் வெளிப்படையாக என் கருத்தையே சொல்லிடுறாங்க. இப்படியான நபர் கொடுக்கவே கூடாது. எப்படி நீங்கள் கொடுத்தீங்க? இது அதாவது ஒரு வேட்பாளரை பற்றிய பின்னணி என்னங்கிறத ஆராயணும். அந்த கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொறுப்பு கிடையாது. ஏன்னா அவங்க சேர்த்து நிற்க போகிறாங்க, உதயசூரியன் நிற்க போகிறாங்க. அப்போ உதயசூரியன் நிற்கக்கூடிய வேட்பாளர் உங்களுடைய வேட்பாளர், உங்களுடைய எம்பி, திமுகவின் எம்பி ஒருவர் இப்படி பேசுறதா இருந்தால் மக்கள் மத்தியில் போய் சேரும். கொங்கு நாடு தேசிய கட்சியினுடைய எம்பி வேட்பாளர் பேசுகிறான்னு போய் சேரவே சேராது. 40 தொகுதிகளையும் இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர்கள், திமுக கூட்டணியுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு இன்னைக்கு திருமாவளவன் பேட்டி கொடுக்குறாரு காலையில். என்ன அர்த்தம் அதுக்கு? நாமக்கல்லையும் திமுக கூட்டணி நாமக்கல்லையும் திமுக கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறதுக்கு நம்மளுடைய கட்சிக்காரங்க வேலை பார்க்கணும் தானே அர்த்தம்? அதுதான் அர்த்தம். எனக்கு தெரிஞ்சு மேபி நீ காலையில் ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது ப்ரெஸ் மீட்டில் கேட்டாங்களான்னு தெரியல. இந்த விஷயம் அவருக்கு போய் சேர்ந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக எதிர்ப்பார். ஏன் தனிப்பட்ட கருத்தை நான் சொல்கிறேன், நிச்சயமாக எதிர்ப்பார். இது வந்து ஆரோக்கியமான போக்கு கிடையாது. திமுக கூட்டணியில் இது போன்ற விவகாரங்களை செய்யக்கூடிய ஒரு நபரை ஒரு கூட்டணி கட்சியில் ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தமிழ்நாட்டின் சாபக்கேடாக போய் முடியும். உதயசூரியன் வெற்றி பெற்றாருன்னா அவர் அது ஒரு பக்கம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து போன முறை நம்மளுடைய பேட்டியில் நம்மளுடைய டிஸ்கஷன்லேயே சொல்லியிருந்தீங்க, அதிமுக கூட போகுமா அல்லது பாஜக கூட போகுமான்னு கேட்டால் பாஜக கூட தான் போக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொன்னீங்க.